ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தல அஜித் குமார் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் தல அஜித் குமார் ரெட் டிராகன் அப்படிங்கிற நேமோட இருக்க மிகப்பெரிய கேங்ஸ்டர். ஆனா இவரோட கேங்ஸ்டர் ஒர்க் அவரோட ஒய்ஃபான த்ரிஷாவுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைய கூட அஜித்குமார் அவரை த்ரிஷா தொட விட மாட்டாங்க. நீ கேங்ஸ்டரா இருந்தா நீ எங்க கூட எல்லாம் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தன்னோட ஒய்ஃப் அப்புறம் பையனுக்காக அஜித் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு 18 வருஷம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் நினைக்கிறாரு. ஆனா அவரோட பையன் சேம் டைம் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. ஸோ அஜித்குமார் தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் குட் பேட் அக்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எங்கும் அஜித் எதிலும் அஜித் தான். ஹீரோயிசம் பில்டப் படத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனா இவங்க ஹீரோயிசம் பில்டப்ல தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் அஜித்குமார் அவரோட தீவிரமான ரசிகர்களுக்கும் அவரோட தீவிரமான வெறியர்களுக்குமான படம். அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துல நிறைய இடங்கள்ல கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக்ஷுவலா ஒரு டான்ஸ் இருக்கும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.